சென்னை சிவானந்தா சாலையில் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சேதமடைந்த சாலை தடுப்பு கம்பிகளை தங்கள் செலவில் சரி செய்து தர அனுமதி அளிக்க கோரி சென்னை மாநகராட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் கடிதம் அனுப்பியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முனாப் வழங்க கேட்கலாம். முனாப், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நேற்று விஜய் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது சென்னை சிவானந்தா சாலையில் சேதமடைந்த சென்டர் மீடியனை தங்களுடைய செலவில் சரி செய்து தருவதாக சென்னை மாநகராட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தென் சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் அப்புனு என்ற வேல்முருகன் மாநகராட்சியின் உதவி பொறியாளருக்கு கடிதம் அளித்து அனுமதி கேட்டுள்ளார். அந்த கடிதத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது சென்னை சிவானந்தா சாலையில் இருந்த தடுப்பு கம்பிகள் சில இடங்களில் சேதமடைந்துள்ளது மற்றும் பிற இடங்களில் தடுப்பு கம்பிகள் சாய்ந்துள்ளன. இதை தங்கள் அறிந்ததால் உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தங்களுடைய செலவில் அதனை சரி செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் இதற்கான கடிதத்தையும் அந்த மாநகராட்சிக்கு வழங்கியிருக்கிறார். இந்த கடிதத்தின் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சிவானந்தா சாலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களை ஆய்வு மேற்கொண்டு உடைந்து கிடந்த தடுப்பு கம்பிகளை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். நேற்று நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது 12,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை காண்பதற்காக மேடையை முந்தியடித்துக் கொண்டு நோக்கி வந்ததால் தடுப்புகள் மீது ஏறி நின்றதால் சென்ட்ரல் மீடியனில் உள்ள தடுப்பு கம்பிகள் முற்றிலுமாக சேதமடைந்தது. மேலும் ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை சார்பில் 16 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பொது சொத்துக்கு குந்தகை விளைவிக்கும் வகையில் செயல்படக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அந்த ஆர்ப்பாட்டத்தின் நிபந்தனைகளை மீறி செயல்பட்டதால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த செலவினை, அதாவது தடுப்பு கம்பிகள் சேதமடைந்ததை தங்களுடைய செலவுகளை மேற்கொண்டு அதனை சரி செய்து தருவதாக மாநகராட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டு அதன் அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நேற்று விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது சென்னை சிவானந்தா சாலையில் சேதமடைந்த இந்த சென்ட்ரல் மீடியனை தங்களுடைய செலவில் சரி செய்து தருவதாக சென்னை மாநகராட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.